பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டத்தின் காணொளியாக இதுவரை ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து சில வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் நாம் அதிகமாக அந்த வார்த்தைகளை கவனித்தோம். நேற்றைய தினத்தில் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு அந்த 35லிருந்து 38 வரைக்கும் சில வார்த்தைகளை படிக்கும்போது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான் அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப என்ன உங்களுக்கு சொல்ற வார்த்தை? விலை மதிப்புள்ள ஆத்துமா. இந்த 2 விஷயங்களை குறிப்பா இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். ஆத்துமா விலையேற பெற்றது. ஆனா இந்த உலகத்துல ஆத்துமாவை குறித்து ஜனங்க யோசிக்கிறதே இல்லை. விலையேற பெற்ற ஆத்துமா. ஆனா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான்னா, மனிதன் இந்த ஜீவனுக்காக மனுஷ முயற்சி ஈடுபடும் போது அதனால் அவன் அதை காத்துக்கொள்ள முடியாது, இழந்து போயிடுவானா. தன் உயிரை ரட்சிக்க பிரயாசப்படுகிறவன், அதை பாதுகாக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அப்ப இதுக்கு என்ன தலைப்பு? நான் சர்ச்சில் கூட சொல்லியிருக்கான். விலை மதிப்புள்ள ஆத்துமா, வீணான உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வீணான உலகம். எல்லாம் நல்லது தான் நடக்குது, எல்லாம் மேன்மை தான் இருக்கு. ஆனா இது வீணான உலகம். அதான் பக்தன் பாடுறார், வீணான லோகம் வேண்டாம் ஐயா, வீணான வாழ்வை வெறுத்தேன் ஐயா. வீணான உலகத்தில் என் வாழ்நாட்களை நான் வீணா அழிச்சிட்டேன். எது முக்கியம் அதை தேடாம, எது அவசியம் அதை பின்பற்றாம, எதற்கு ஒப்பு கொடுக்கணும் அதிலே இல்லாம, தெளிவற்ற நிலையில் என் நாளெல்லாம் வீணா போயிடுச்சு என்று யோசிக்கிறவர்களும் உண்டு. வேதத்தை அறிந்த தேவ பிள்ளைகளும் பாடுவதும் உண்டு. அப்ப 2 காரியம் என்ன? தன் ஜீவனை இழக்கிறவன், தன் ஜீவனை காக்கிறவன். அப்போ ஒரு இழப்பு வருகிறது, ஒரு பாதுகாப்பு வருகிறது. அப்ப இழக்கிறது யாரு? தன் வாழ்க்கையில இழந்து போறவன் யார் அப்படின்னா, இழந்து போறவன் யாரு? தன் ஜீவனை இழப்பவன் யாரு? இந்த உலகத்துல தற்காலிகமான வாழ்வில் ஏதோ வாழுறோன்னு நினைச்சு கடவுளை நினைக்காம, தேவ வார்த்தையை கேட்காம, தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்காம, நான் விரும்புவதுதான், நான் விரும்புறதை பெற்றுக்கொள்ளணும், நான் நேசிக்கிறத அடையணும், நான் என்ன நினைக்கிறேன் அதை உடனே எல்லாத்தையும் பண்ணிடணும், வாங்கிடணும், முயற்சி பண்ணணும், இப்படி யோசிக்கிறவங்க. குறிப்பா உலகத்தின் மீது அளவுக்கு மீறி ஆசை வைப்பது. உலகத்தின் மீது இப்போ உலக ஆசை உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்தின் மீது அதிகமான ஆசை, சொந்த விருப்பம், தன் விருப்பம், தனக்குள் இருக்கிற காரியம், தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்கிற விஷயம், சுயநலமான வாழ்வு. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, எனக்கென்று ஒரு சிந்தனை இருக்கு, எனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கென்று ஒரு தீர்மானம் இருக்கு, எனக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. இன்னொரு ஆள், 3வது ஆள் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நானே எல்லாத்தையும் பண்ணுவேன். இது இப்படிப்பட்ட நபர்கள்
என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தங்களை இழந்துருவாங்க. இந்த வசனத்தின்படி தன் ஜீவனை, ஜீவன் என்பது உயிர், பிராணன், அதை இழந்துருவாங்க. அப்ப அந்த ஜீவனை காக்கிறவங்க யாரு? ஜீவன் எது? கடவுள் கொடுத்தது. மனிதனை ஆண்டவர் படைத்தார், மண்ணினாலே படைத்தார், தமது சாயலாக படைத்தார். அவனுக்கு அவனுடைய படைத்து அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார். ஆண்டவுடைய சுவாசம், மூச்சு, தேவனுடைய மூச்சு. அவன் ஆண்டவர் ஊதினாரா, அவன் ஜீவ ஆத்துமாவானா. இது வேதத்தின் உண்மை. வேற யாரோ சொல்றாங்க மனுஷன் தோன்றின விதம், உண்மை இல்லை. பைபிள்ல தெளிவா இருக்கு. தேவன் யார், மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டவன், ஆதி மனிதன் யார், சந்ததிகள் எப்படி வந்தது, இதை என் பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுவதை பார்க்க முடியும். வேற காரியத்துல உங்களால தெளிவா பார்க்க முடியாது. அப்ப இந்த ஜீவன், கடவுள் கொடுத்த ஜீவன், அதை காக்கணும். தேவன் கொடுத்த ஜீவனை இழக்கக்கூடாது. ஏன்னா அது மனுஷனுக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் வாழணும், நல்லா இருக்கணும்ட்டு தான் கடவுள் அதை படைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா மனுஷன் அதை இழக்கிற நிலையில் இருக்கிறான். அப்போ காக்கிறவன் யாரு? தேவன் கொடுத்த ஜீவன் தானே. தேவன் கொடுத்த ஜீவனை அழிக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஜீவனை காத்து கொள்ளணும். மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற தன்மையோடு உண்டாக்கப்பட்டவன். அப்ப அவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கு. இந்த உயிர் மூச்சு போயிடுச்சுன்னா செத்து போச்சு, சவம், சாவு, பணம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இந்த உயிர் உள்ள இருக்கிற வரைக்கும் தான், இந்த ஜீவன் இங்க இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அப்ப அந்த ஜீவனை இழக்கிறவர்களும் உண்டு, இந்த ஜீவனை காக்கிறவர்களும் உண்டு. அப்ப முதல்ல சொன்ன இழப்பவன் யார்? கொஞ்ச காலம் வாழ்க்கை, மாயையான உலகத்தில் தற்காலிகமாய் இருக்கிற காரியம். தன் ஜீவனை, தன் பிராணனை காக்கிறவன் யாருன்னா பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்படுபவன். பரலோக வாழ்வு, பரலோகம் என்பது நித்தியமான ஒரு வாழ்வு, நித்தியத்துக்காக. அப்ப இவன் என்ன செய்யணும்? அப்படி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், எதையும் துணிகரமா, தப்பான வழிக்கு துணிகரமா போக மாட்டான், தவறான வழிக்கு துணிகரமா போக மாட்டான். அதற்கு பதில் தன்னை தியாகம் செய்ய துணிவான். தன் ஆத்துமாவை காக்கிறவன், தன் ஜீவனை காக்கிறவன். ரெண்டு காரியம் அங்க சொல்றார் ஆண்டவரே. தன் ஜீவனை யார் காக்க முடியும்? இழந்து போகாமல் அதை யார் ரட்சித்து கொள்ள முடியும்? என் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம். என் நிமித்தம்னா யாரு? கிறிஸ்துவின் நிமித்தம். கிறிஸ்து யார்? நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை வாழ வைக்க அவர் தன்னை அழித்து கொண்டவர். மெழுகுவத்தி கொளுத்தி வைக்கிறோம், வெளிச்சத்தை கொடுக்கிறது. அது அப்படியே போக 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 அந்த உருவம் அழிந்து கடைசி வரைக்கும் அது ஒண்ணு இல்லாத போயிடுது. வெளிச்சம் அது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் தன் ஜீவனை நமக்காகவே கடைசி வரைக்கும் கொடுத்தார், நம்மை வாழ வைக்க. அப்ப அந்த ஆண்டவருக்காக தியாகம் செய்ய துணிய வேண்டும். தியாகம் என்னவா? இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக. எனவே இதை கேட்கிற அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், ரெண்டு தன்மை, உலக வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில நம்ம இஷ்டம் போல வாழலாம், யாரு சொன்னாலும் கேட்க வேண்டியதில்லை. பரலோக வாழ்க்கைன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கணும், அவர் வார்த்தையை மதிக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த ஜீவனை காத்து கொள்ள முடியும், அவரோடு இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.